ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 16 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானியம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். சினானிம்னா என்னது? மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். Several religious organizations are involved in the effort to facilitate the settlement of the immigrants arriving in the area. ஃபெசிலிட்டேட் மீன்ஸ் என்னது? கரெக்டான வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறது. ஃபெசிலிட்டேட் மீன்ஸ் வசதி. ஹிண்டர் மீனிங் என்னன்னா தடை, ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறது. டிமாலிஷ் மீன்ஸ் என்னது? அடிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை அழிக்கிறது. டிமாலிஷ். ஈஸ் மீன்ஸ் என்னது? ரொம்ப எளிதாக, எல்லாமே என்னது? ஈஸியாக கிடைக்கிறது. ரிட்டர்ட் மீன்ஸ் என்னது? பேக்வேர்டாக வந்துட்டு இருக்கிறது, பின்னடைவு. அப்போ ஃபெசிலிட்டேட்டோட மீனிங் என்னன்னா ஈஸ். Next question. Find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. Error இல்லைன்னா என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? No error. My partner and I has become increasingly alienated from each other. My partner and I. Subject verb agreementல my partner I ரெண்டுமே எப்படி இருக்கு? Plural subjectsஆ இருக்குது. My partner and I ரெண்டுமே எப்படி இருக்கு? ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும்? ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்து என்னது? யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஸ் வந்து என்னது? சிங்குலர் வெர்ப். அப்போ நம்ம ப்ளூரல் வெர்ப் தான் என்னது? யூஸ் பண்ணணும். ஹாவ். மை பார்ட்னர் அண்ட் ஐ ஹாவ் பிகம் இன்க்ரீசிங்லி எலினேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். மை பார்ட்னர் அண்ட் ஐ எப்படி? ப்ளூரலாக இருக்குது. அதனால் இங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும்? ப்ளூரல். இப்போ ஆப்ஷன் பி, ஹாவ் பிகம் இன்க்ரீசிங்லி. Next question. Improve the underlined part of the sentence. Choose no improvement as an answer if the sentence is grammatically correct. Underline பண்ணிருக்க பார்ட்டை இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. We are visited our grandparents on the weekend. Visited, ed வந்து நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? ed. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ed. இங்கே நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? we are visited our grandparents on the weekend. present continuous ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்னது? present continuous ஃபார்ம். கண்டினியூஸ் ஃபார்ம்னாலே நம்ம என்ன தான் வந்து யூஸ் பண்ணுவோம்? ing. கண்டினியூஸ் ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணுவோம்? ing. அப்போ we are visiting our grandparents on the weekend. we வந்து என்னது? ப்ளூரல். அதனால இங்கே என்ன வரும்? ஆருக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணலாம்? visiting. we are visiting our grandparents on the weekend. ஆப்ஷன் சி. ed வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸுக்கு. present continuous ஃபார்முக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ing. next. Choose the idiom or phrase that can substitute the highlighted group of words meaningfully. Learn to separate what is useful from what is worthless. What is useful from what is worthless. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let the cat out of the bag. let the cat out of the bagனா ஏதாவது ஒன்று உள்ளே இருந்து வெளியில் விடுறது. reveal a secret carelessly. carelessly ஏதாவது ஒரு சீக்ரெட்டை என்னது யார்ட்டையாவது சொல்லிடுறது. reveal a secret carelessly. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? spill the beans. spill the beans மீன்ஸ்னால் என்னது? ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியில் விடுறது. reveal confidential information. reveal confidential information. next. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா chew the cud. chew the cud மீன்ஸ் வந்து என்னது? ரொம்ப ஸ்லோவாக வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணு. to think slowly and carefully. பார்த்து மெதுவாக பண்ணுறது. to think slowly and carefully about something. next. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க? separate the wheat from the chaff. அதாவது to judge which people of எது நல்லது எது கெட்டதுன்னு வந்து என்னது? செப்பரேட் பண்ணுறது. அதான் என்னது? separate what is useful from what is worthless. அதோட மீனிங் என்னது? ஆப்ஷன் டி. next question. Find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. We need to upgrade to the late software to run this
application. We need to apply to the late. Late வந்து என்னது ஒரு adjective. இதை வந்து நம்ம வந்து என்னது கம்பேர் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணலாம், லேட்டர்னு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே லேட்டர்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே த கொடுத்துருக்காங்க. தன்னா என்னது சூப்பர்லேட்டிவ், இப்போ உள்ள ஒரு ரீசன்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ we need to upgrade to the latest software. லேட் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம், லேட்டோட மீனிங் என்னது சம்திங் டிலே, யாராவது வரதுக்கு டிலே ஆகும்போது தான் என்ன யூஸ் பண்ணுவோம், லேட், சம்திங் டிலே. டு த லேட்டஸ்ட், ரீசெண்டாக உள்ள விஷயத்துக்கு என்ன தான் யூஸ் பண்ணுவோம், latest. We need to upgrade to the latest software to run this application. Option C, to the latest software. Next question. Choose the word that means the same as the given word. தந்திருக்க வேர்டோட சேம் மீனிங் வேர்டை கேட்டிருக்காங்க. கிளாஸ்ட், கிளாஸ்ட்னா என்னது, ரெண்டு பேருமா என்னது ஃபைட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், கிளாஸ்ட். கான்ஃப்ளிக்டட், கான்ஃப்ளிக்ட் மீனிங் என்னது ஆப்போசிட் மீனிங் தான், சண்டை போடுறது, முரண்பாடு. கால்குலேட்டிவ் மீன்ஸ் என்னது ஏதாவது ஒன்று கூட்டுறது தான் கால்குலேட்டிவ், கணக்கிடுறது. கன்கர்டு, கன்கர்டு மீன்ஸ் ஒப்புக்கொள்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தான் பண்ணுறோன்னு என்னது ஒப்புக்கொள்கிறது. கன்சென்டட்னாலும் மீனிங் என்னதான் ஒப்புக்கொண்டார். அப்போ கிளாஸ்டோட சேம் மீனிங் என்னது கன்ஃப்ளிக்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Choose the idiom or phrase that can substitute the highlighted group of words meaningfully. The look in his eyes shocks and scares me a lot. Shocks and scares me a lot means என்னன்னா எதையாவது பார்த்து பயப்படுறது, to frighten. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, இன் செவன்த் ஹெவன். இன் செவன்த் ஹெவன் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. சுகர் ரஷ், சுகர் ரஷ் மீன்ஸ் ஃபீலிங் இன்க்ரீஸ்ட் எனர்ஜி, எனர்ஜி வந்து இன்க்ரீஸ்ட் ஆகுது, ஃபீலிங் ஆஃப் இன்க்ரீஸ்ட் எனர்ஜி, ஃபீலிங் ஆஃப் இன்க்ரீஸ்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சென்ஸ் மீன்ஸ் என்னது எபிலிட்டி, 5 சென்ஸை விடையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு எபிலிட்டியோட ஆறாவது அறிவில் ஏதாவது விஷயத்தை பண்ணுறது. எபிலிட்டி டு நோ சம்திங் வித்தவுட் யூஸிங் த 5 சென்ஸ். ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸ் ஒன்ஸ் பிளட் ரன் கோல்ட். மேக்ஸ் ஒன்ஸ் பிளட் ரன் கோல்ட் மீன்ஸ் டு ஃப்ரைட்டன், பயப்படுறது. இல்லைன்னா ஆர் ஷாக் சம் ஒன் வெரி மச், எதையாவது பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடையாது. ஆர் ஷாக் someone very much. அப்போ shocks and scares me a lot means என்னது makes one's blood run cold. Next, select the incorrectly spelled word. என்ன கேட்டிருக்காங்க, incorrectly spelled word. She found fault in every sentence of the exercise sheet that I assimilated from prior observations. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஃபால்ட். ஃபால்ட்டோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்கு, கரெக்ட், FAULT ஃபால்ட். அப்போ இந்த வேர்டு என்னது கரெக்ட். அசிமுலேட்டட், அசிமுலேட்டட் மீன்ஸ் ASSIMILATED, அசிமுலேட்டட். அப்போ இந்த வேர்டு எப்படி இருக்கு ராங். ப்ரேயர் எப்படி இருக்கு வேர்டு கரெக்ட். எக்ஸசைஸ் வேர்டு எப்படி இருக்கு கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. நெக்ஸ்ட், choose the word is opposite in meaning to the given word. தந்திருக்க வேர்டோட opposite word. apart, apart means என்னது ரொம்ப தூரத்தில் இருக்குது, தூரத்தில். apartனா என்ன சொல்லுவோம் தூரத்தில். நியர்பைனா என்னது பக்கத்தில் இருக்காது, நம்ம கிட்ட இருக்கிறதா என்ன சொல்லுவோம் நியர்பை, அருகில். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க contaminated. contaminated மீன்ஸ் என்னது கரைப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. contagious மீன்ஸ் தொற்று, ஏதாவது ஒரு டிசீஸு மற்றவங்களுக்கும் வர்றது. ஹியூஜ்னா என்ன பண்ணுவாங்க வெரி லார்ஜ், மிகப்பெரியதான் என்னன்னு சொல்லுவாங்க ஹியூஜ். அப்போ அப்பார்ட்டோட ஆப்போசிட் வேர்டு என்னது நியர்பை. நெக்ஸ்ட், சூஸ் த வேர்ட் தட் இஸ் ஆப்போசிட் இன் மீனிங் டு த கிவன் வேர்ட். தந்திருக்க வேர்டோட கிவன் வேர்ட் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் மீன்ஸ் என்னது ரொம்ப வலுவாக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, போல்டாக இருக்கிறது. குவிக், குவிக்குன்னா என்னது ரொம்ப சீக்கிரமாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது, விரைவாட்டு, நல்லா ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது. லேசி, லேசி மீன்ஸ் என்னது ரொம்ப சோம்பலாக இருக்கிறது. போரிங்னா என்னது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து போர் அடிக்கிறது, சலிப்படைகிறது. டெலிகேட், டெலிகேட் மீன்ஸ் என்னது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது. இங்கே என்ன ஸ்ட்ராங் மீன்ஸ் என்னது ரொம்ப வலுவாக இருக்கிறது. அப்போ அதோட ஆப்போசிட் வேர்டு என்னது டெலிகேட். டெலிகேட்னா என்னது மென்மையானது. ஸ்ட்ராங்கோட ஆப்போசிட் வேர்டு என்னது delicate. Next question, select the most appropriate meaning of the given idiom.
mince words means idiom என்னன்னா speak in a direct and honest when saying something unpleasant இருக்க ஒரு விஷயத்தையும் டைரக்டா எப்படி ஹானஸ்டா சொல்றது when saying something unpleasant ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க almost failing என்ன என்னது very close to failing ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க to find a way to deal with something எதையாவது எப்படி பண்ணுறதுன்னு how to எப்படி வந்து அச்சீவ் பண்ணதுன்னு டிஸ்கவர் பண்ணுறது to speak vaguely or indirectly means என்னன்னா in a way that is unclear work not done for money என்னது you should not keep working only for money மணிக்கு காசுக்காக வேண்டி மட்டும் என்னது வேலை பார்க்க கூடாது you should not keep working only for money அப்போ ஆப்ஷன் என்னது means words means என்னது to speak vaguely or indirectly next question find the part of the given sentence that has an error in it if there is no error choose no error each and every one of them want to discuss the post production amount each and every the each and every வந்து subject agreement ல இது எப்படி each and every வந்து singular each and every one வந்து நம்ம எப்படி கன்செப்ட் பண்ணுவோம் subject verb agreement ரூல்ல அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் சிங்குலரா தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம இங்கே என்னதான் யூஸ் பண்ணணும் சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம் subject verb agreementல வேர்புக்கு கூட எப்படி இருக்கும்னா verb plus s தான் எனது singular அப்போ இங்க each and every one of them wants to discuss singular இருக்கும்போது எப்படி தான் யூஸ் பண்ணணும் wants each and every one of them wants to discuss the post production amount option C them wants to discuss next question find the part of the given sentence that has an error in it if there is no error choose no error error இல்லைன்னா என்ன choose பண்ணலாம் no error 1000 years ago boys and girls did not learn to read 1000 years ago boys and girls did not learn to read இங்க did வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் past tenseக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம் did யூஸ் பண்ணுவோம் did வந்து past tenseல இருக்கும்போது main verb வந்து எப்படி தான் இருக்கணும் base form past tense வந்து main verb எப்படி இருக்கணுமா base form இப்ப learned ஓட base form என்னது learn learned ஓட base form என்னது learn அப்ப 1000 years ago boys and girls did not learn to read option D next improve the underlined part of the sentence choose no improvement as an answer if the sentence is grammatically correct the cat is sitting at the window gaze at the mouse the cat is sitting at the window எப்படி இருக்கு present continuous tenseல இருக்கு present continuous tenseல இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா verb இருக்கும் அங்க நம்ம வந்து என்னதான் யூஸ் பண்ணணும் ing form வந்து யூஸ் பண்ணுவோம் the cat is வந்து என்னது verb கொடுத்திருக்காங்க the cat is sitting at the window gazing at the mouse option B next improve the underlined part of the sentence choose no improvement as an answer if the sentence is grammatically correct don't forget to greasy don't forget to greasy the cake pan greasy சொல்ல மாட்டாங்க base form of verb என்னன்னா சொல்லுவாங்க grease don't forget to grease the cake pan option B next correct the underlined part of the sentence choose no correction as an answer if the sentence is grammatically correct sentence வந்து grammatically correct இருந்தனா என்ன choose பண்ணலாம் no error her shoes been too small நம்ம been வந்து எங்க தான் யூஸ் பண்ணுவோம் past participle form of be க்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் been இன்னொன்று வந்து நம்ம இந்த been வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் present perfect க்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் been
ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம், பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். has been, have been இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு தான் இது யூஸ் பண்ணுவோம் பீன். ஏன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, her shoes been too small. her shoes are too small. her வந்து என்னது plural. if the subject வந்து pluralா இருக்கு, ஷீனா வந்து என்னன்னு சொல்லியிருக்கலாம் சிங்குலர், ஹெர்னா என்னது தேர்ட் பர்சன் இன்னொருத்தங்க, அப்போ இது என்னது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வேர்ப் தான் வந்து என்னது யூஸ் பண்ணணும். இஃப் த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கும்போது வேர்பும் வந்து எப்படி தான் இருக்கணும், ப்ளூரலாக தான் இருக்கணும். her shoes are too small. her shoes are too small. பீன் வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கெல்லாம். அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், her shoes are too small. Option A. Next question. Select the sentence with no spelling errors. And so we compiled the list through conversations with colleagues and social media crowdsourcing. அந்த சென்டென்ஸில் எப்படி இருக்கு, ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. colleagues COLLEAGUES. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, wrong. Next. And so we compiled this list through conversations with colleagues and social media crowdsourcing. எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கு. And so we compiled this list through conversations with colleagues and social media. Spelling எப்படி இருக்கு, wrong. MEDIA media. இந்த சென்டென்ஸும் எப்படி இருக்கு, wrong. Next. And so we compiled this list through conversation. CONVERSATIONS. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, wrong. அப்போ கரெக்ட் ஆனது ஆப்ஷன் B. Next question. Choose the most appropriate antonym. தந்திரிக வேர்டோட ஆப்போசிட் வேர்ட் pertinent. pertinentோட ஆப்போசிட் வந்து என்னது, pertinentனா மீனிங் வந்து என்னன்னா பொருத்தமானது. pertinent ஏதாவது ஒண்ணுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது, பொருத்தமானது. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேட்டட். ரிலேட்டட்னா என்னது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூட தொடர்புடையதாக இருக்கிறது தான் என்னது ரிலேட்டட். ஆப்ட்னாலும் என்னது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது அந்த விஷயத்துக்கு. irrelevantனா என்னது தொடர்பற்ற, அதுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது தான் என்னது ப்ராப்பர்னாலும் என்னது அதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ pertinentோட ஆப்போசிட் வேர்டு என்னது irrelevant. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட். In the following question, out of the given 4 alternatives, select the alternative which best expresses the meaning of the idiom or phrase. To sit at someone's feet. To sit at someone's feet means என்னது, யாரையாவது நம்ம ஃபாலோ பண்ணுறது. To be someone's follower. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, to attend upon as someone's disciple. யாருக்கா டீச்சிங்ஸ்ல அது என்னது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்கள ஃபாலோ பண்ணுறது. You are influenced by their teachings. அவங்களே என்னது கைடாக ஃபாலோ பண்ணுறது. You are influenced by their teachings. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, to wash someone's feet. To wash someone's feet means என்னது, யாருக்காவது வந்து சர்வ் பண்ணுறது இல்லைன்னா ஹெல்பிங் பண்ணுறது. சர்விங், ஹெல்பிங் அண்ட் ஃபர்விங் ஒன் another. Helping and forgiving one another. Next. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, to be someone's equal. ஈக்குவல்னா என்னது சேமாக இருக்கிறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது. To have the same rights. To have the same rights. Next. To be proud of someone. யாரையாவது நினைச்சு என்னது ரொம்ப சந்தோஷப்படுறது. To feel pleasure and satisfaction. ஒருத்தவங்களை நினைச்சு பெருமைப்படுறது. To feel pleasure and satisfaction. அப்போ to sit at someone's feet means என்னது, to attend upon as someone's disciple. Next. Select the sentence with no spelling errors. I have spent a good bit of my career arguing with the virtues of solitude. இந்த sentence எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கு. Next. I have spent a good bit of my career arguing. Arguing spelling எப்படி இருக்கு, wrong. ARGUING. Arguing for the virtues of solitude. Next. I have spent a good bit of my career arguing for the virtues of solitude. Spelling எப்படி இருக்கு, wrong. SOLITUDE.
TUDE. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? wrong. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? wrong. Next, I have spent a good bit of my career. CAREER. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? wrong. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்னது? A. Thank you.